சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ட்ரம்ப் சம்மதம், உலக பொருளாதாரத்தை காக்க புதிய சமரசம். வாஷிங்டனில் மன்னர் சார்லஸ் துப்பாக்கிச்சூடு அதிர்ச்சிக்கு மத்தியிலும் அமெரிக்கா வந்தடைந்தார். உலகிற்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை, உலக பொருளாதாரம் சுவாசிக்கட்டும், ஜலசந்தியை திறங்கள், ஐநா பொதுச் செயலாளர் உருக்கமான வேண்டுகோள். அமெரிக்காவின் பொருளாதார சீற்றம், ஈரான் விமானங்களுக்கு துணையாக நின்றால் ஆபத்து, உலக நாடுகளுக்கு வாஷிங்டன் கடும் எச்சரிக்கை. ட்ரம்மை கொள்ள முயன்ற கோளாளன் மீது வழக்கு பதிவு, ஆயுள் தண்டனை விதிக்க வாய்ப்பு. நைஜீரியாவில் இரத்த ஆறு கால்பந்து மைதானத்தில் புகுந்து 29 பேர் சுட்டுக்கொலை, அனாதை இல்லத்தில் 8 குழந்தைகள் கடத்தல், அதிலும் ஆபிரிக்க கண்டம். Fourth Monkey Connect coming soon. வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் தணிவதற்கு பதிலாக ஆழ்கடலில் கப்பல்களை கைப்பற்றும் மறைமுக போராக உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா தனது கப்பல்களை கொள்ளையடிப்பதாக ஈரான் பகிரங்க குற்றம் சாட்டியுள்ள அதே வேளையில் உலக பொருளாதார சரிவை தடுக்க ஈரானின் புதிய நிபந்தனைகளை ஏற்க ட்ரம்ப் நிர்வாகம் முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுடன் தொடர்புடைய மெஜஸ்டிக் எக்ஸ் மற்றும் திபானி ஆகிய 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா அதிரடியாக கைப்பற்றியுள்ளது. இதற்கு ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஹாஜி எக்ஸ் தளத்தில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பிடியாணையுடன் அதிகாரப்பூர்வ கொடிகளின் கீழ் ஆழ்கடலில் கடற்கொள்ளை நடப்பதை அமெரிக்கா சட்டபூர்வமாக்கி வருகிறது என அவர் சாடியுள்ளார். கொள்ளையடித்த பொருட்களை சட்ட அமலாக்கம் என்று அழைத்துக் கொண்டு அமெரிக்கா உலகை ஏமாற்றுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னாள் மூத்த அமெரிக்க அதிகாரி கென்ரியஸ் என்ஷர் வழங்கியுள்ள தகவலின்படி போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் விடுத்த முன்மொழிவை ட்ரம்ப் ஏற்க அதிக வாய்ப்புள்ளது. அணுசக்தி பிரச்சினையை விட ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதே இப்போதைய முதன்மையான நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை வேறு ஒரு காலக்கெடுவிற்கு ஒத்தி வைத்துவிட்டு ஜலசந்தியை திறப்பதன் மூலம் உலக பொருளாதாரத்தை சுவாசிக்க வைக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். எந்த நிபந்தனையுமின்றி ஜலசந்தியை திறப்பது ஈரானுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவிற்கு வேறு வழியில்லை. பெருகி வரும் பொருளாதார சேதத்தை கருத்தில் கொண்டு ஈரானின் மென்மையான நிபந்தனைகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு நிரந்தர தீர்வாக இல்லாவிட்டாலும் எண்ணெய் விலையை குறைக்கவும் உலக விநியோக சங்கிலியை சீரமைக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவும். ஈரானுடனான போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையிலும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி தாக்குதல் நடந்த சில தினங்களிலேயே பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணி கமிலா ஆகியோர் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா வந்தடைந்துள்ளனர். இது சர்வதேச ராஜதந்திர அரங்கில் மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. திங்கட்கிழமை வாஷிங்டனுக்கு அருகிலுள்ள ராணுவ விமான தளத்தில் அரச தம்பதியினர் வந்திறங்கினர். ஜூனியன் ஜாக் கொடியேந்திய விமானத்தில் வந்த மன்னர் சார்லஸை அமெரிக்க நெறிமுறை தலைவர் மோனிகா கிரவுலி மற்றும் பிரிட்டன் தூதர் கிறிஸ்டியன் டர்னர் ஆகியோர் முறைப்படி வரவேற்றனர். சமீபத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து வாஷிங்டன் முழுவதும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பதவியேற்ற பின்னர் மன்னர் சார்லஸ் அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இன்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் மன்னர் சார்லஸ் இடையே ஓவல் அலுவலகத்தில் முறைப்படியான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. மெலானியா ட்ரம்ப் தலைமையில் அரச தம்பதியினர் வெள்ளை மாளிகையின் புதிய தேனீக்கூடு திட்டத்தை சுற்றி பார்க்க உள்ளனர். ஈரான் போர் விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ராஜதந்திர விரிசல்களை சரி செய்வதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். மன்னர் சார்லஸ் இந்த பயணத்தின் போது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார். 1991 மகாராணி எலிசபெத்திற்கு பிறகு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதல் பிரிட்டிஷ் மன்னர் என்ற பெருமையை சார்லஸ் பெறுகிறார். அமெரிக்க ஈரான் இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறக்க கோரி உலக நாடுகள் ஓரணியில் திரண்டுள்ளன. இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் விடுத்துள்ள எச்சரிக்கை உலகையே அதிர வைத்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் 15 உறுப்பினர்களை கொண்டு பாதுகாப்பு சபையில் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்களின்படி ஜலசந்தி தொடர்ந்து முடக்கப்பட்டால் அது உலகளாவிய உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தும். குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியாவில் மில்லியன் கணக்கான மக்கள் பசி மற்றும் வறுமைக்கு தள்ளப்படுவார்கள் என எச்சரித்துள்ளார். கோவிட்-19 மற்றும் உக்ரைன் போருக்கு பிறகு உலகம் சந்திக்கும் மிக மோசமான விநியோக சங்கிலி பாதிப்பு இதுவாகும். எரிபொருள் தொட்டிகள் மற்றும் கடமைகளில் உள்ள அலமாரிகள் காலியாக வருகின்றன. மனிதாபிமான இழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன என அவர் வேதனை தெரிவித்தார். சுமார் டஜன் கணக்கான நாடுகள் ஒன்றிணைந்து பக்ரைன் தலைமையில் ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியை அவசரமாகவும் தடையின்றியும் திறக்க வேண்டும் என
என அவை வலியுறுத்தியுள்ளன. சர்வதேச கடல்சார் அமைப்பின் அவசரகால கட்டமைப்புக்கு ஐநா பாதுகாப்பு சபை முழு ஆதரவை வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. மத்தியஸ்த முயற்சிகள் தோல்வியடைந்து வரும் சூழலில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு குட்ரஸ் விடுத்துள்ள நேரடி வேண்டுகோள்: ஜலசந்தியை திறங்கள், கப்பல் செல்ல அனுமதியுங்கள், எந்தவிதமான சுங்க வரிகளோ பாகுபாடுகளோ இன்றி வர்த்தகம் மீண்டும் தொடங்கட்டும், உலக பொருளாதாரம் சுவாசிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என அவர் உருக்கமாக கேட்டுக்கொண்டார். ஈரான் மீது உச்சக்கட்ட அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையில் அமெரிக்கா தனது பொருளாதார தடைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. ஈரானிய விமான நிறுவனங்களுக்கு சேவை வழங்கும் எந்தவொரு நாடும் அல்லது நிறுவனமும் அமெரிக்காவின் பொருளாதார சீற்றத்திற்கு ஆளாக நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெஷன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை செய்தி சர்வதேச வர்த்தக உலகை கலங்க வைத்துள்ளது. ஈரானிய விமானங்களுக்கு ஜெட் எரிபொருள் வழங்குதல், உணவு விநியோகம், பராமரிப்பு பணிகள் அல்லது தரையிறங்கும் கட்டணம் வசூலிப்பது என எந்த சேவையை வழங்கினாலும் அந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதிக்கும். வெளிநாட்டு அரசாங்கங்கள் தங்கள் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட நிறுவனங்கள் இத்தகைய சேவைகளை வழங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கராராக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தனது வேட்டையை தொடங்கியுள்ளது. ஈரானிய எண்ணெயை கையாண்டதாக கூறி சீனாவில் உள்ள ஒரு முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கச்சா எண்ணெயை கொண்டு சென்றதாக கூறப்படும் 19 கப்பல் நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் கப்பல்கள் அமெரிக்காவின் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. அமெரிக்க கருவூலத்தின் இந்த நடவடிக்கை ஈரானை முழுமையாக தனிமைப்படுத்தும் நோக்கம் கொண்டது. ஈரானிய நிறுவனங்களுடன் வணிகம் செய்யும் அல்லது அதற்கு வசதி செய்து வரும் எந்தவொரு மூன்றாம் தரப்பு நிறுவனங்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என அமெரிக்கா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்பின் இரவு விருந்தில் அதிபர் டொனால்டு ட்ரம்பை கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கோல் தாமஸ் ஆலன் மீது அதிரடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அமெரிக்காவை உலுக்கியுள்ளன. 31 வயதான கோல் ஆலன் மீது 3 மிக முக்கியமான கூட்டாட்சி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதிபரை கொலை செய்ய முயற்சி, அமெரிக்க ஜனாதிபதியை கொலை செய்ய திட்டமிட்டு செயல்பட்டது முதல் குற்றச்சாட்டாகும். இதில் தண்டனை உறுதி செய்ய அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். துப்பாக்கி கடத்தல், வன்முறை செயலை செய்யும் நோக்கத்தில் மாநிலங்களுக்கு இடையே துப்பாக்கியை கொண்டு சென்றது. இதற்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூடு, ஒரு பொது விழாவில் வன்முறையை தூண்டி துப்பாக்கியால் சுட்டது. இதற்காக கூடுதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசு தரப்பு வழக்கறிஞர் பாலண்டைன் நீதிமன்றத்தில் முன்வைத்த வாதங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த கொலை முயற்சி வெறும் தனிநபர் குற்றம் அல்ல, இது ஒரு பயங்கரவாதம் தொடர்பான நடத்தை என்று அரசு தரப்பு வாதிடுகிறது. அதிபரை கொலை செய்ய முயலும் எவரையும் உள்நாட்டு பயங்கரவாத விதிகளின் கீழ் தண்டிக்க அமெரிக்க சட்டம் அனுமதிப்பதால் கோல் ஆலன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க நேரிடும். வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள கருத்துக்கள் அரசியல் மோதலை தீவிரப்படுத்தியுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளில் ட்ரம்பிற்கு எதிராக நடக்கும் 3வது படுகொலை முயற்சி இதுவாகும். இந்த படுகொலை முயற்சிக்கு இடதுசாரி அமைப்புகளின் வெறுப்பு பிரச்சாரமே காரணம் என வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். அமெரிக்க நாடான நைஜீரியாவில் வன்முறை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. கால்பந்து மைதானத்தில் மக்கள் திரண்டிருந்த போது புகுந்த கிளர்ச்சியாளர்கள் கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 29 பேர் பலியாகியுள்ளனர். மற்றொரு சம்பவத்தில் அனாதை இல்ல குழந்தைகள் கடத்தப்பட்டிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அடமாவா மாநிலத்தின் குயாக சமூகத்தினர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் கால்பந்து மைதானத்தில் கூடியிருந்த போது இந்த கொடூரம் நிகழ்ந்தது. துப்பாக்கிகளுடன் மைதானத்திற்குள் நுழைந்த கிளர்ச்சியாளர்கள் மக்கள் மீது கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினர். இந்த தாக்குதலில் குறைந்தது 29 பேர் கொல்லப்பட்டதை மாநில ஆளுநர் அஹ்மது உமர் பிண்டிரி அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். பல மணி நேரம் நீடித்த இந்த தாக்குதலில் மக்களின் சொத்துக்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இது போகோ கராம் போன்ற கிளர்ச்சி குழுக்களின் கைவரிசையாக இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கோகி மாநிலத்தில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தில் புகுந்த ஆயுதமேந்திய கும்பல் குழந்தைகளை கடத்தி சென்றுள்ளது. மொத்தம் 23 பேர் கடத்தப்பட்ட நிலையில் பாதுகாப்பு படையினரின் அதிரடி நடவடிக்கையால் 15 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர். இன்னும் 8 குழந்தைகள் மற்றும் அனாதை இல்ல உரிமையாளர் கடத்தப்பட்டவர்களின் பிடியிலேயே உள்ளனர். இவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நைஜீரியாவில் பணிய தொகைக்காக குழந்தைகள் கடத்தும் கும்பல்களின் அட்டூழியம் தற்போது அனாதை இல்லங்கள் வரை நீண்டுள்ளது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கிளர்ச்சி குழுக்கள் மற்றும் குற்ற கும்பல்களின் பிடியில் சிக்கியுள்ள நைஜீரியாவின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் மீட்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என கோகி மாநில தகவல் ஆணையர் கிங்ஸ்லே பான்வோ தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான கடத்தல்கள் மற்றும் கொலைகளால் நைஜீரிய மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறவே அஞ்சும் சூழல் உருவாகியுள்ளது.
இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.